திரு புகழேந்தியினுடைய பேட்டி இன்னைக்கு நீங்க கேட்டீங்களா? ஆமா, கேட்டேன். இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதாவது நீதிமன்றத்துல அவர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருக்காரு. அதில் சில மாற்றங்கள் செய்வதற்காகத்தான் இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்பட இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் புகழேந்தி என்று சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல இவங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு ஒரு பக்கம் இவங்க ஓடிட்டு கிடக்குறாங்க, நாங்கெல்லாம் ஒன்னா சேரணும் பேசுவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா? வணக்கம். சத்தியங்களை சாத்தியப்படுத்தும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். எனக்கு எக்கோ அடிக்கி, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடணும். அதாவது அண்ணன் புகழேந்தி எப்பயுமே சட்டத்தில் இருப்பதை சட்டப்படி நடப்பதை பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடியவர். நம்மளை விட அவருக்கு அந்த சட்டத்தினுடைய, அதுவும் அதிமுக வழக்கினுடைய போக்குகளை நன்கு கவனிக்கிறவர். அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பழனிசாமி இன்னும் முழுமையான பொதுச் செயலாளராக மாறிவிடவில்லை. அவர் செல்லாத பொதுப்பிலின் மூலம் இல்லாத பதவியான போலி பொதுச் செயலாளரைத்தான் தனக்குத்தானே பட்டம் சுட்டி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் வந்திருக்கிற உயர் நீதிமன்ற தீர்ப்பாகட்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பாகட்டும் அனைத்துமே இடைக்கால ஏற்பாடாக தற்காலிக தீர்வாக வந்த தீர்ப்புகள் தான். பிரதான வழக்கில் இருக்கிற தீர்ப்பு தான் முழுமையான தீர்ப்பாக வரும். அதில் தான் பொதுச் செயலாளரா இல்லையா என்பது உறுதி செய்யப்படும். இதுவரைக்கும் வந்திருக்க எந்த தீர்ப்பும் இந்த விசாரணையை கட்டுப்படுத்தாது. இந்த தீர்ப்பை பயன்படுத்தியோ இல்லை இந்த தீர்ப்பை கவனித்தோ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதையும் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் அடிக்கோடிட்டே சுட்டி காட்டியிருக்கின்றன. அதனால்தான் தேர்தல் ஆணையமும் என்ன செய்திருக்கிறது, பழனிசாமி இட்ஸ் அண்ட் பட்ஸ் வைத்து இடைக்கால ஏற்பாடு அப்படிங்கிற ரீதியில பொதுச் செயலாளருங்கிறதாகவும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை அப்படியே கேள்விக்கு அப்பாற்பட்டு வைத்திருப்பதாகவும் இருக்கிறது. இன்றைக்கு கடந்த விசாரணையில் நீதிமன்றம் என்ன கேட்டது, உங்களை யார் பொதுச் செயலாளர் என்று சொன்னால் நீங்கள் எப்படி பொதுச் செயலாளர் என்று போட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பொதுச் செயலாளரை மாற்றி மீண்டும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றே பதிய வைத்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு பதிந்து விசாரணையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதும் கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரி போஸ்ட். ஏன்னா அவர் அதையும் ராஜினாமா செய்துட்டார். தேர்தல் ஆணையத்தால் அந்த ராஜினாமா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. பொதுச் செயலாளரும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளரும் இல்லை. அதிமுகவில் இப்பொழுது பதவி இல்லாத பழனிசாமியாகத்தான் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அதைத்தான் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த அண்ணன் புகழேந்தி போன்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சொல்லுதான் உண்மை. இந்த அவசர செயற்குழு என்பது நான் எதை போட்டுக் கொள்வது, நான் எப்படி என்னை அழைத்துக் கொள்வது என்பதற்காக பழனிசாமி பதட்டத்தின் பிடியில் இப்பொழுது சிக்கி பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா பிடியும் தளர்ந்து விட்டது. பழனிசாமி விலை கொடுத்து வாங்கிய அத்தனை ஆட்களும் இப்பொழுது கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இணைப்பிற்கு மட்டும் பழனிசாமி தடையாக இல்லை, அதிமுகவின் வெற்றிக்கே அவர் தடையாக இருக்கிறார். அதிமுகவின் வளர்ச்சிக்கே அவர் தடையாக இருக்கிறார். அதிமுகவின் நம்பிக்கைக்கே அவர் தடையாக இருக்கிறார். அதிமுகவை அவநம்பிக்கையில் கொண்டு போய் இட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதிமுகவை படுகொலியில் தள்ளி கொண்டிருக்கிறார். அதனால் பழனிசாமி இல்லாத அதிமுகவை நோக்கிய பயணம் தொடர்ந்து விட்டது. இந்த செயற்குழு பழனிசாமி தலைமையில் கூட்டப்படுகிற கடைசி செயற்குழு. இதோடு பழனிசாமியின் தலைமைக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். எல்லா முன்னாள் அமைச்சர்களும் 6 பேர் மாத்திரமல்ல 60 பேர் இப்பொழுது மாறி இருக்கிறார்கள். அது 600 ஆகும், 6000 ஆகும். கோடிகளில் 1.5 கோடியில் நிற்கும். அதிமுக ஒரு குடையின் கீழ் இயங்குவதற்கான வேலைகளை எல்லோரும் செய்து விட்டார்கள். ஒருங்கிணைப்பு குழு மாத்திரமல்ல, தொண்டர்கள் மீட்பு குழு மாத்திரமல்ல, பழனிசாமியின் பின்னாடி இருக்கிறவர்களும் வலதும் இடதுமாக இருக்கிற அத்தனை பேருமே ஒருங்கிணைப்புக்கு உண்டான முயற்சியை எடுக்க துவங்கிவிட்டனர். இதில் பழனிசாமி, உதயகுமார், ஜெயக்குமார், முனுசாமி இந்த 4 நபர்கள் தான் அதிமுகவை இணைந்து விடக்கூடாது என்று பதட்டத்தில் பிதற்றுகிறார்கள். ஏன் அப்படின்னா அவங்க பதவிக்கு ஆபத்து வந்துடும். கட்சி இணைஞ்சிட்டா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து வந்துவிடும். அதனால் அவர்கள் சுயநலத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டு
இந்த அதிமுகவின் இணைப்பை தடுக்க முயற்சிக்கிறார்கள். அது நடக்காது. ஓகே. அதிமுக இணையும். பழனிசாமி ஒத்துக்கொண்டால் அதிமுகவில் பழனிசாமி இருப்பார். பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பழனிசாமி இல்லாத அதிமுக நிச்சயம் உருவாகும். பழனிசாமி இருக்க போகிறாரா, இல்லாமல் போக போகிறாரா என்பதை இந்த செயற்குழு தீர்மானித்துள்ளது. ஓகே.